வரமே இல்லை. 36 வருஷமா வச்சுக்கிற இதே நிலைமையில தான் இருக்கிறேன். கஷ்டம் தான் படுறேன். வீட்டுக்காரர் இதை குடிக்கிறதுக்கு உட்காந்துங்கிறாரு. இதாக இருக்கிறேன். நான் தான் சம்பாரிச்சு அவங்களுக்கு சோறு போட்டுங்கிறேன். கஷ்டப்படுறேன். வயிற்று கழிக்கணும் ஏதோ குடும்பம் ஓடிங்குது. எனக்கு 66 வயசு ஆகுது. 66 வயசு ஆகுது. கொஞ்சம் காலத்துக்கு கஷ்டப்படலாம் நிம்மதியாக போயிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னேறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உங்கடை சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி ஏதாவது வீடியோ போடலாம் அப்படி ஐடியா வந்தது. இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பிரிட்ஜி, அதாவது நம்ம ஒர்க் பிளேஸ் பக்கத்தில், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இந்த பிரிட்ஜ் இருக்குது. சரி இப்படியே வந்தோம். கீழே ஒரு பாட்டி வந்து ஒரு வெத்தலை, அப்புறம் வந்து இந்த இலை, அதெல்லாம் அந்த மாதிரி கடை. நமக்கு லெமன் தேவைப்படுது. சரி லெமன் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா வந்தது. அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல. அவங்கள்ட்ட நம்ம போயிட்டு பேசி அந்த வீடியோ ரெடி பண்ணி அதை நம்ம உங்களுக்கு விஷுவலாக காட்டலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். அவங்கள்ட்ட பேசுவோம். பேசிட்டு அவங்கள்ட்ட நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். சரி வீடியோவை பார்ப்போம். எத்தனை வருஷமா பாட்டி இந்த கடை வச்சிருக்கீங்க? 36 வருஷமா வச்சுருக்கிறேன். 36 வருஷம் இதே இடத்துல இருக்கீங்க? இதே இடத்துல தான் இருக்கிறேன். இது என்ன ஏரியா? மேடவாக்கம். மேடவாக்கம் டென்ஷன். மேடவாக்கம் ஜங்ஷன். அப்படி அந்த இடத்துல தான் இருக்கு இந்த கடை. அது எப்படி வியாபாரம் போகுது அவங்களுக்கு? வியாபாரம் எங்க வியாபாரம் இப்போ டல்லா தான் இருக்குது. வியாபாரமே இல்லை. 36 வருஷமா வச்சுக்கிறேன். இதே நிலைமையில தான் இருக்கிறேன். கஷ்டம் தான் படுறேன். வீடு பக்கம் தான், வாடகையில் தான் இருக்கிறேன். உங்க சொந்த ஊர்? சொந்த ஊர் திருவண்ணாமலை தேவிகாபுரம். நிறைய பேர் திருவண்ணாமலை தான் இங்க இருக்காங்க. ரொம்ப திருவண்ணாமலையில இருந்து வந்தவங்க தான் இங்க எல்லாம் இருக்காங்க. 36 வருஷமா கடை வச்சிருக்கிறேன். நல்லா கஷ்டம், இன்னமும் கஷ்டம் தான் படுறேன். குடும்பம் ஃபேமிலி பையனும் சரியில்லை, அதுவும் குடிக்காரன். வீட்டுக்காரர் இதை குடிக்கிறதுக்கு உட்காந்துங்கிறாரு. விட்டாதான் நவருவாரு. இது மாரி இன்னமும் கஷ்டத்தான் பட்டுங்கிறேன். வாடகையில் தான் இருக்கிறேன். நான் தான் சம்பாரிச்சு அவங்களுக்கு சோறு போட்டுங்கிறேன். கஷ்டப்படுறேன். பிள்ளைக்கும் சரியில்லை. மருமகளும் நானும் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. வந்து ஓரளவுக்கு ஓடுது. ஏதோ வயிற்று கழிக்கணும், ஏதோ மிச்சம் மீதிலாம் கிடையாது. வயிற்று கழிக்கணும், ஏதோ குடும்பம் ஓடுது. நான் ஒரு ஆள் இல்லைன்னா இந்த வேலை தான் உங்களுக்கு தெரியும். இந்த வேலை தான். வேற விவசாயம் சம்பந்தப்பட்டது. ஆமா, திருவண்ணாமலை சைட்லயும் விவசாயம் தான். ஆமா, அங்கேயும் விவசாயம். அங்க வீடு அங்க வீடுலாம் இல்லை, சும்மா ஒரு இருக்குது. மச்சன் இருக்கிறாரு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க? இந்த இலை இதெல்லாம் கோயம்பேட்டுல இருந்து தான் எடுத்துன்னு வரோம். யாரு எடுத்துட்டு வருவாங்க? நான் போன் என்னால டெய்லி போக முடியாது. கோயம்பேட்டுல இருந்து போன் பண்ணா வந்துடும் இலை. அது வந்து இறக்கிடுவாங்க. நான் அவங்க கிட்ட காசு கொடுத்து அனுப்பிடுவேன். கஷ்டம் தான். ஏற்றி நீங்களும் அங்க எடுத்து வைக்கணும். எல்லாம் எடுத்து மூடணும், எடுத்து வைக்கணும். எல்லாம் நான் ஒரு ஆள் தான். இன்னமும் கஷ்டப்படுறேன். எனக்கு 66 வயசு ஆகுது. 66 வயசு ஆகுது. சின்ன பசங்க வேலைக்கு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளையும் வீட்டுல உட்காந்துக்குது. வீட்டுக்காரும் அதை இருக்கிறாரு. யாரும் எதுவும் இல்லை. என்ன பண்றது? நல்லது நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னமும் கஷ்டம் தான் வர. இனிமே எங்க நல்லது நடக்க போகுது? ஓடின்னு இருக்குது. கடைலாம் வாங்க மாட்டேன். கடை வாங்க மாட்டீங்க? தண்டல் வாங்குவேன். டெய்லி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தண்டல் கட்டணும். அப்படியே தண்டல் வாங்கி அப்படியே ஓட்டிட்டு கடைக்கு முதல் போட்டு தண்டல் வாங்கி வச்சுக்குவேன். 1 லட்சம் தண்டல் வாங்குவேன். கடைக்கு முதல் போட்டு வாடகை கட்டிக்கின்னு அதுலேயே சாப்பிட்டுக்கின்னு அப்படியே 3 மாசம் வரைக்கும் இது கட்டணும். அதுக்கு திருப்பி ஒரு 3 மாசம் போட்டு வாங்குவேன். அது அப்படியே தான் ஓடிடுது. தண்டல் வாங்கணும்னா குழப்பம் கிடையாது. நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட்லயே ஹெல்ப் பண்ணல. ஒரு ரோட்டு கடைக்கெல்லாம் ஒரு லோன் கொடுக்கலாம், ஒரு உதவி செய்யலாம். எதுவுமே கிடையாது. கை ஒழிச்சா கஞ்சி அப்படின்ற ஓரத்துல ஓடிடுது. இந்த வயசுல நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா? இப்பெல்லாம் சின்ன பசங்களே தண்ணி போயிடுறாங்க. நானும் 36 வருஷமா கடை போட்டு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சும்மா கிடையாது. இங்க அங்கெல்லாம் அப்பெல்லாம் தண்ணி, இந்த மீன் கடை இருந்ததுங்க. தண்ணி இடுப்பு மூட்டி தண்ணி இருக்கும். இடுப்புல ஒரு பொட்டி, தலைமை இடுப்பு ஒரு பொட்டி, தலைமையில ஒரு பொட்டி எடுத்துன்னு உள்ள போய் ஏற கட்டுவோம். அப்பெல்லாம் மழை வந்தாலும் வியாபாரம் பார்த்தோம். ஆமா, மழை காத்து எல்லாத்துலயும் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன்.
காலைல 6 மணிக்கு வந்தேன்னா நைட்டு 10 மணிக்கு தான் போவேன். மருமகம் சாப்பாடு கொடுத்துரும். ஏதோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. வயசானவங்க இருக்குதுன்னு யாருமே அந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வயசானவங்க எங்கன்னா வச்சு போட்டோம் அப்படின்னு எதுவுமே யாரும் ஏன் அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறலாம் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு போலீஸுக்காரங்க உதவி இருக்குது. அப்படி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளை பார்த்து. அதான் வயசானவங்க ஹெல்ப் பண்றாங்க, சாப்பாடுலாம் கூட கொடுப்பாங்க. வயசானவங்க கஷ்டப்பட்டுங்க சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க. சாப்பிட்டா ஐயாடுவாங்க, இருந்தா சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. லோன்லாம் எங்கேயும் நான் வாங்கினது கிடையாது. உங்களுக்கு லோன் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அந்த ரோட்டு கடைங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தான் கட்ட போறோம். கடை தண்டல் வாங்குறோம், கஷ்டப்பட்டு கட்டின்னு வரோம். நம்ம கட்டுற வயசு தான் அவங்க மேல் மேல் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஏமாத்துறனாக்கா கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம கடை தண்டல் வாங்கி தான் ஓட்டின்னுக்கிறேன். கடைலாம் வட்டிக்கெல்லாம் வாங்கினா யார் கொடுப்பாங்க? வட்டி கட்ட முடியாது, முதல் கொடுக்க முடியாது. அதனால தண்டல்னா டெய்லி கணக்கு போயிட்டு ஓடிட்டு இருக்கு. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த சேனல்ல எது உருவாக்கணுமோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இதுமாதிரி நம்ம வீடியோவில் எடுத்து போட்டு நம்மளால முடிஞ்ச வீடியோ பண்ணுவோம். இது தொடரும்.